ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் வந்து வித்தியாசமாக எப்படிலாம் வந்து நம்ம சேமிக்கலாம், எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்சு லட்சக்கணக்கில் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் சேமித்து ரூபாய் 4,20,000 வரைக்கும் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், நான் 5 நாள் மட்டும் சேமித்து எப்படி வந்து 4,20,000 சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த 4,20,000 சேமிக்கிறதுக்கான ஐடியா உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் டெய்லி சேமிக்க முடியுமா, வாரம் சேமிக்க முடியுமா, மாதம் சேமிக்க முடியுமா, இது வந்து உங்களுடைய கோல் தான். எப்படி வேணாலும் நம்ம வந்து இந்த சேமிப்பை வந்து செய்ய முடியும். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிப்பை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சேவிங் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வீக்லி 5 நாள் மட்டும், அதாவது வாரத்தில் நம்மளுக்கு 7 நாட்களில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 நாள் மட்டும், உங்களால் எந்த 5 நாள் சேமிக்க முடியுதோ அந்த 5 நாள் மட்டும் நம்ம சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 240 நாள் தான் வரும். அதாவது 34 வாரங்கள் நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 52 வாரங்கள். அந்த 52 வாரத்தில் நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும். பட் வந்து நம்ம சேமிக்க போகிறது பார்த்திங்கன்னா வெறும் 34 வாரங்கள் தான், 240 நாட்கள் தான் சேமிக்க போகிறோம். இந்த 240 நாட்களில் நம்மளுக்கு எப்படி வந்து 4 லட்சம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து சூஸ் ஃபார் சேவிங் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்கம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு சிலரால் 100 ரூபா தான் சேமிக்க முடியும், ஒரு சிலரால் 200 ரூபா சேமிக்கலாம். சிலரால் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 300 ரூபா வரைக்கும் சேமிக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். அதனால் இதில் நான் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னா கூடவோ குறைச்சோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிக்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு நீங்கள் சேமிக்கிற அமௌண்ட் வந்து 50, 100, 200, 100 அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, ஏன்னா வாரத்தில் 5 நாள் தான் நம்ம சேமிக்க போகிறோம் இல்லைங்களா. எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு நாள் 300 ரூபா, 2வது நாள் 300 ரூபா, 3வது நாள் 300 ரூபா, 4வது நாள் 300 ரூபா, 5வது நாள் 300 ரூபா. இதை பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம் 300 ரூபா எப்படிங்க ஒரு நாளைக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு. தின வருமானம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 500லேருந்து 1500 வரைக்கும் கூட நம்மளால் சேமிக்க முடியுது இல்லைங்களா. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்து இதை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 100 ரூபா, 50 ரூபா அப்படின்னு போட்டு சேமிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்மளால் சேமிச்சிக்க முடியும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் வந்து உங்களுக்கு வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ 300 ரூபா சேமிக்க முடிகிறவங்க 5 நாள் சேமிக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிப்போம், 1500 ரூபா. ஒரு வாரத்தில் நம்ம வந்து 1500 ரூபா சேமிப்போம். இப்போ 4 வாரங்கள், அதாவது ஒரு மாதத்தில் எவ்வளோ சேமிப்போம்னு பார்த்தீங்கன்னா 4 × 1500 6000 ரூபா நம்ம சேமிச்சிருவோம். ஒரு மாதத்தில் 6000 ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வருஷத்தில் நம்ம வந்து 12 மாதங்கள் இருக்கு இல்லைங்களா. அப்போ ஒரு மாதம் 6000 ரூபா சேமிக்கிறோன்னா 12 மாதங்கள் சேமித்தோன்னா 72,000 ரூபா சேமிச்சிருக்கோம். இப்போ 72,000 ரூபா சேமித்ததை நீங்கள் 5 வருஷத்துக்கு சேமித்து பார்த்தீங்கன்னா 3,36,000 ரூபா நம்மளுக்கு கிடச்சிரும். ஒன்றுமே நம்ம வந்து அதை வந்து எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம கையிலேயே வச்சுருந்தாலும் சேமித்து வச்சுருந்தா 3,36,000 ரூபா நம்ம கையில் இருக்கும். அப்போது அந்த அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருடம் ஆகுதுன்னா 5 வருடங்கள் ஆகுது. இப்போது அதையே நீங்கள் வந்து 6,000 ரூபாயை பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஆர்டியோ அல்லது எஃப்டியாவோ போடணுங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு நம்ம வந்து பேங்க்கில் ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் மெச்சூரி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி லட்சக்கணக்கில் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இடம் வாங்கலாம் அல்லது வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இடம் வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்.
ஏன்னா நம்ம வந்து மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறது வந்து டெய்லி முந்நூறுரூவா அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தின வருமானம் வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஏன்னா சேமிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அவங்க. இப்போ வந்து ஆர்டிக்கு 6.8%லேருந்து 7.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு, ஒரு வருஷம்னா ஒரு அமௌண்ட்டு, 2 வருஷம் நீங்கள் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து 5 வருஷத்துக்குன்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா போடுறோம், ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபா கட்டுவோம். 6.8% அதாவது குறைவான இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்தில் 2,0694 ரூபா வட்டி மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ வட்டியோட நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 74,694 ரூபா கிடச்சிரும். இப்போ இந்த 74,694 ரூபா ஒரு வருஷத்தில் கிடைக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 75,000 ஒரு வருஷம் கழித்து டெபாசிட் வந்து போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம். அதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 6.8%லேருந்து 7.5% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. இதை எத்தனை வருஷம் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து 75,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 30,070 ரூபா கிடைக்குது. வெறும் 75,000 ரூபாயை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 30,000 ரூபா வட்டி மட்டும் கிடைக்குது. அப்போ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தானே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை அப்படியே போடாமல் அதை வந்து டெபாசிட் வந்து பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ 1,05,070 ரூபா நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. இந்த 75,000 ரூபாயை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் கழித்து எடுத்து போடலாம். இல்லை நீங்கள் தொடர்ந்து 6,000 அப்படியே 5 இயர்ஸும் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே வரீங்க, ஆர்டியாக போட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆர்டி வந்து 5 இயர்ஸ்க்கு நம்ம போட போகிறோம். மந்த்லி 6,000 ரூபா போடுறோம், வருஷத்துக்கு 72,000 ரூபா கட்டுறோம். 5 வருஷத்தில் 3,36,000 ரூபா நம்ம கட்டியிருப்போம். இந்த 3,36,000 ரூபாய்க்கு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த வட்டியாக கொடுத்தா கூட 6.8% கிடச்சிச்சுன்னா 69,329 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். நான் வந்து குறைவாக தான் காமிச்சிருக்கேன். இதுவே இன்னும் கூடுதலாக கிடைக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு 70,000 75,000 வந்து நம்மளுக்கு வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது 4,29,329 ரூபா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆர்டியில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களால் கட்ட முடியல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்போ வேணாலும் வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில டெபாசிட்லாம் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டோம்னா நம்ம வந்து திடீர்னு எடுக்க முடியாது. ஏன்னா திடீர்னு எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் ஆகாது. அதனால் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் கழித்து டெபாசிட் பண்ணி நம்ம வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 75,000க்கே நம்மளுக்கு வந்து 30,000 ரூபா வட்டி கிடைக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கும் சேர்த்து 70,000 ரூபா வட்டி கிடைக்குது. இப்போ இதில் வந்து எது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெபாசிட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கூடுதலாக வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ இந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு சேவிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். பட் கோல்டு சேவிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கேஷாகவும் டெபாசிட்டாகவும் வந்து சேமிக்கிறதுக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட், அதாவது தினமும் 300 ரூபா சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 ரூபா ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அந்த 100 ரூபாயை ஒரு வருஷம் கட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு அமௌண்ட் வரும், அதை அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாற்றுங்க. இப்படி தான் நம்மளுடைய சேமிப்பை சிறுக சிறுக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.